அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோன்னா 8th தமிழில் கடைசி இயல் 9க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ், அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி 8 இயல் முடிச்சிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஓகே, இதோட பார்த்தோன்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இந்த 9வது இயலில் நமக்கு பார்த்தோன்னா முதல் செயல் பகுதி இறையரசன் அவர்களுடைய ஒரு செயல் பகுதி கொடுத்துருப்பாங்க. அவர் நமக்கு சிலபஸில் கவர் ஆக மாட்டார். அதனால் தேவையான தகவல் மட்டும் நம்ம பொருள் தருக புக் பேக் மட்டும் பார்த்தா போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய தோழனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் பகுதி. இது பார்த்தீங்கன்னா மேத்தா அவர்கள் எழுதிய ஒரு செயல் பகுதி தான். ஸோ அவங்களும் நமக்கு சிலபஸில் இல்லாததுனால நம்ம அது ஓரலாக பார்த்தா போதுமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமேதை அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் நமக்கு ஜிகே செக்ஷனில் கவர் ஆகிறதுனால இந்த உரைநடை பகுதி மட்டும் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், டெப்த்தாகவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறனால ஜிகேயில் கவர் ஆகிறதுனால இவரை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலேயும் சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துக்கலாம் ஜிகேக்காக, ப்ளஸ் புக் பேக்கோடு சேர்த்து பார்த்துடலாம். அடுத்து பால்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சிறுகதை ராஜலக்ஷ்மி. ஓகேங்களா? அதாவது கோமகளுடைய இயற்பெயர் ராஜலக்ஷ்மி. அப்போ அவங்க எழுதின ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நூல்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், சிலபஸில் கவர் ஆக மாட்டாங்க. அப்புறம் அணி இலக்கணம். ஓகேங்களா? ஸோ அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு என்ன, புக் பேக்கு. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இயல் கம்ப்ளீட் ஆகும். இதில் பார்த்தோன்னா போன இயலில் நான் திருக்குறள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க நான் அது மிஸ் பண்ணிட்டேன். அது இந்த வீடியோவோட நான் எண்டில் நான் திருக்குறளோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயல் பகுதி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செயல் பகுதி பாருங்கள், உயிர் குணங்கள் அப்படிங்கிற செயல் பகுதி தான். சரிங்களா? இது இறையரசன் அவர்கள் எழுதிய ஒரு செயல் பகுதி தான். இதில் பொருள் தருக பாருங்கள். நிறை அப்படின்னா மேன்மை, நிறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஓகே, நிறைனா என்னது, மேன்மை. பொறைனா பொறுமை. இது ரொம்ப முக்கியம். இந்த நிறை பொறை டிஃப்ரென்சியேஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை. அடுத்து பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு. ஓகே, என்னது, சோர்வு. மையல் அப்படின்னா விருப்பம். மையல் அப்படின்னா விருப்பம். ஓகேங்களா? கண்ணுக்கு மை வைக்கிறதுனா விருப்பப்பட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். ஓர்ப்புனா என்னது, ஆராய்ந்து தெளிதல். அடுத்து அழுக்காறு அப்படின்னா பொறாமை. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். பொறைனா பொறுமை, அழுக்காறுனா பொறாமை. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. சம்டைம்ஸ் பொறை கொடுத்துட்டு பொறாமைன்னு கொடுத்துருவாங்க. ஆமாம், பொறைனா பொறாமை தானே அப்படின்னு நீங்கள் போட்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா? பொறைனா பொறுமை, அழுக்காறுனா பொறாமை. மதம்னா கொள்கை, இது நமக்கு தெரிஞ்சு தான். இகழ்னா பகை. இகழ்னா என்னது, பகை. அப்போ இகழ் அப்படிங்கிறதுடைய இது கேட்பாங்க, எதிர்ச்சொல் கூட கேட்பாங்க. நட்பு, பகை அப்படிங்கிற மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. மண்ணும் என்னது, நிலை பெற்ற. சரிங்களா? ஓகே, தெரிந்து கொள்வங்களை பாருங்கள். மார்கழி திங்களில் ஓகே திருப்பாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடலே அந்த நூலுக்கு பேர் திருப்பாவைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது என்னது, திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை. அதே சிவபெருமான், இது திருமால், இது சிவபெருமான். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற எண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. அப்போ திருப்பாவை அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு திருமால் வருவார். திருவெம்பாவை அப்படிங்கும்போது சிவபெருமான் வருவார். ஓகேங்களா? அப்போ திருப்பாவை எழுதினது யார், ஆண்டாள். திருவெம்பாவை எழுதினது யார், மாணிக்கவாசகர். இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் தெரிஞ்சுங்க. சரிங்களா? ஓகே, இறையரசன் இந்த நூலுடைய இது பார்த்தோன்னா இறையரசன். ஸோ அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சேசுராசா. அதுதான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? ஸோ அவர் பார்த்தோன்னா கன்னிப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அதுவும் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவைய நூலை தழுவி தான் என்ன பண்ணியிருக்காரு, கன்னிப்பாவை அப்படின்னு எழுதியிருக்காரு. இது திருப்பாவை, இது கன்னிப்பாவை. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து தான் நமக்கு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, புக் பேக் பாருங்கள். அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது. என்னது, அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறுனா என்னது, பொறாமை. மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அழுக்காறுனா என்னது, பொறாமை. அடுத்து நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று எதுனா பொச்சாப்பு. ஓகேங்களா? ஏன்னா பொச்சாப்புனா என்னது, நமக்கு இந்த இடத்துல சோர்வு. அடுத்து பாருங்கள், இன்ப துன்பம். இதை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இன்பம் ப்ளஸ் துன்பம். ஓகேங்களா? அடுத்து குணங்கள் ப்ளஸ் எல்லாம். குணங்கள் எல்லாம், ஏன்னா இந்த இல்லு ப்ளஸ் ஏ என்னவா மாறிடும், லேவாக மாறிடும். அப்போ குணங்கள் எல்லாம். ஓகேங்களா? ஓகே, பொறுத்துக்க பாருங்கள். நிறைனா என்னது, நிறைனா மேன்மை. பொறைனா என்னது, பொறைனா பொறுமை. மதம்னா கொள்கை. மையல்னா என்னது, மை வைக்கிறது, விருப்பம். ஓகேங்களா? நிறைனா மேன்மை, பொறைனா பொறுமை, மதம்னா கொள்கை, மையல்னா விருப்பம். ஓகேங்களா? ஓகே,
அவ்வளோதான் இந்த செயல் பகுதி. அடுத்து பாருங்கள், இரண்டாவதாக இருக்கக்கூடிய செயல் பகுதி வந்து இளைய தோழனுக்கு. ஓகேங்களா, இது யார் எழுதியிருக்கா? மு மேத்தா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தோன்னா பொருள் தருக எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நூல்வெளியில் மு மேத்தா அவர்களுடைய நூல்கள் வந்து பார்த்தோன்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, நிலான்னு வரும். சோழ நிலா, மகுட நிலா, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், இந்த 4மே ஞாபகம் வச்சுங்க. மு மேத்தா அவர்களுடைய நூல்கள். இது எதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இன்கேஸ் பொருந்தாதவற்றிலேருந்து கேட்டாலும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அது இல்லாமல் இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அப்போ மு மேத்தா அப்படின்னு வரும்போது இந்த 4 நூல்கள் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. இவருடைய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே, இதோடைய புக் பேக் கொஷின் பாருங்கள். ஓகே, இதோட புக் பேக் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், உன்னுடன் நீயே டேஸ் கொள், கை குலுக்கி கொள். ஓகேங்களா. அடுத்து, கவலைகள் டேஸ் அல்ல, கவலைகள் கை குழந்தைகள் அல்ல, சுமந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. அடுத்து, விழித்தெழும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது நமக்கு? விழித்து ப்ளஸ் எழும். போவதில்லை, அது என்னது? போவது ப்ளஸ் இல்லை. ஏன்னா இந்த தீ வந்து என்ன மாறும்? இத்து ப்ளஸ் ஈயே மாறும். ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல வந்து ஊங்கிறது வந்துடும். சரிங்களா. அடுத்தது, படுக்கை ஆகிறது, படுக்கை ப்ளஸ் ஆகிறது. ஓகேங்களா. அடுத்து, தூக்கி ப்ளஸ் கொண்டு, தூக்கி கொண்டு, இக்கு வந்து நமக்கு அந்த இடத்துல சேரும். ஓகேங்களா. தூக்கி ப்ளஸ் கொண்டு, தூக்கி கொண்டு. அடுத்து, விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும். ஓகே, இதில் வர உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செக்ஷனில் வர்றது. ஓகேங்களா, இந்த புக் பேக்கில் இருக்கிறது. ஓகே, அடுத்தது என்ன? சட்டமேதை அம்பேத்கர். ஸோ இவரை பற்றி நான் ஃபுல் தகவல் நான் படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக டீட்டெயிலாகவே பார்த்துலாம், ஏன்னா நமக்கு ஜிகேல வந்து கவர் ஆகிறதுனால. சரிங்களா. பாருங்கள், தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும்போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் அவர் தான். யாரும் பார்த்தோன்னா சட்டமேதை அம்பேத்கர். ஓகேங்களா. சரி, பார்க்கலாம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய தந்தையாகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஓகேங்களா. அரசியல் சாசனத்தினுடைய தந்தை, இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யாரும் பார்த்தோன்னா அம்பேத்கர் தான். ஓகேங்களா. இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளர், பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ அம்பேத்கர் எப்போ பிறந்தார்? 1891 ஏப்ரல் மாதம் 14. ஓகேங்களா. 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தான் வந்து பிறந்தார். ஸோ அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்ஜி சக்பால் பீமா. ஓகேவா. யார்? ராம்ஜி சக்பால் பீமாபாய். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்களுக்கு எத்தனாவது குழந்தை அப்படின்னு பார்த்தோன்னா 14வது. அடேங்கப்பா. ஸோ ராம்ஜி சக்பால் பீமாயோடைய 14வது குழந்தை தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர். ஸோ இவரது ஊர் வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாடே. ஓகேங்களா. அம்பவாதேன்னு சொல்லுவாங்க, இல்லை அம்பவாடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எங்கே? மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாடே அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிறந்தார். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கணும். எது வேணால் கேள்வியை கேட்பாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் கல்வி. அவருடைய கல்வி பாருங்கள், நிறைய படிச்சிருப்பார். அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். ஸோ அவர் எங்கே தொடங்கினார்? சதாராவ். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். பார்த்தீங்களா, அவருடைய உண்மையான பேர் இதுதான், பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர். அவருடைய ஆசிரியர் பேர் தான் மகாதேவ் அம்பேத்கர். அதை தான் அவர் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேரில் அம்பேத்கர்னு வச்சுக்கிட்டார். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா உயர்நிலைப் பள்ளியில் அவர் படித்தார். எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்து படித்த அவர் 1907ஆம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடித்தார்.
பிறகு பரோடா மன்னருடைய உதவியால் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். ஸோ யாருடைய உதவியோட வந்து பார்த்தோன்னா இவர் வந்து இளங்கலை பட்டம் பெற்றாங்கன்னு கேட்பாங்க. எந்த மன்னர்? பரோடா மன்னர். ஓகேங்களா. எந்த பல்கலைக்கழகத்தில்? மும்பை யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. மும்பை பல்கலைக்கழகத்தில் 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னருடைய அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போனார். ஓகேங்களா. யாருடைய உதவியோட? பரோடா மன்னர் சாயாஜிராவ். ஓகேவா. அவருடைய உதவியோடு என்ன பண்ணுறாரு? அமெரிக்காவுக்கு போகிறாரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். பாருங்கள் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு பாருங்கள். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம், அரசியல், தத்துவம், அதுக்கப்புறம் சமூகவியல் இவ்வளவும் வந்து படிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இப்போ 1915 பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வுக்காக முதுகலை பட்டம் வந்து என்ன பண்ணார்? வாங்கினார். இந்தியாவில் சாதிகளினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ அவருடைய ஆய்வு கட்டுரை என்னது? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். ஓகேங்களா. ஸோ முதுகலை பட்டத்துக்காக அவர் எந்த ஆய்வு மேற்கொண்டார்? இந்திய வணிகம், பண்டைய கால இந்திய வணிகம். எந்த வருஷம்? 1915. சரிங்களா. ஓகே. அதே மாதிரி இந்த இந்தியாவில் சாதிகளினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரையை வந்து சிறு புத்தகமாக என்ன பண்ணார்? வெளியிட்டார். ஓகேங்களா. ஸோ அச்சில் வெளிவந்த அம்பேத்கருடைய முதல் நூல் இதுதான். ஓகேங்களா. அம்பேத்கருடைய ஃபஸ்ட்டு நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் சொல்லக்கூடிய இந்த ஆய்வு கட்டுரை தான் என்னது புக்காக வந்து வெளியில் வந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுவே பின்னாடி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் சாதிகளினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் இதுதான் வந்து பார்த்தோன்னா அம்பேத்கருடைய முதல் நூல் வந்து அச்சில் வெளியில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் முனைவர் பட்டம் வாங்கினார். கேள்வி எப்படி கேட்பாங்க? அவர் வந்து முதுகலை பட்டம் வந்து எங்கே வாங்கினார்? ஓகேங்களா. முதுகலை பட்டம் எங்கே வாங்கினார்? சரி, முதுகலை பட்டம் வந்து எந்த ஆய்வுக்காக வந்து வாங்கினார் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டைய கால இந்திய வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு 1915. அதே மாதிரி முனைவர் பட்டம் வந்து எந்த ஆய்வுக்காக வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். ஓகேங்களா. அது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் 1920 ஓகேங்களா பொருளாதார படிப்புக்காக எங்கே போனார்? லண்டன் போனார். அமெரிக்காவிலேருந்து இப்போ எங்கே போயிட்டார்? லண்டனுக்கு. ஓகேங்களா. ஸோ அங்கிருந்த பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். நூலகம் திறக்கும் போதே முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். பார்த்தீங்களா. சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா. ஓகே, அம்பேத்கர் அப்படின்னா என்னது? அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கும்போது தான் ஞாபகம் வரும். எவ்வளோ படிப்பிச்சிருக்காரு பாருங்கள். சும்மாலாம் வந்து ஒருத்தர் வந்து சட்டத்தை ஏற்றிட முடியுமா? 1921 முதுநிலை அறிவியல் பட்டம். ஓகேங்களா. 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம். ஆல்ரெடி ஒரு முனைவர் பட்டம் வந்து இந்தியாவில் தேசிய பங்கு வீதம். ஆனால் இது வந்து என்ன கொடுக்கல? இஎஸ்ல எதுவும் மென்ஷன் பண்ணல, கொலம்பியா யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி இங்கே 1923 வருஷத்தோடு கொடுத்துருக்காங்க. ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே வருஷத்தில் சட்டப்படிப்பில் வந்து அவர் பாரிஸ்டர் பட்டமும் வாங்கியிருக்கார். சட்டம் ரிலேட்டடான படிப்பில் பாரிஸ்டர் பட்டம். ஓகேங்களா. எப்போ? 1923 அதே வருஷத்தில். சரிங்களா. ஸோ பாருங்கள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவரை பற்றி இருக்குன்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. இது வேணால் கேள்வியை கேட்பாங்க. பிங்க் கலரில் இருக்கிறதே தான் கேள்வி டைரெக்டாகவே கேட்பாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது, படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார் அம்பேத்கர். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க பெற போராட வேண்டும் என்றும் முடிவு செய்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார். எப்போது? 1924.
ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை, ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. இது ஜிகேலையும் ரொம்ப முக்கியனால நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? வித் இயரோட பார்த்து வச்சுக்கணும். இவ்வமைப்பின் மூலம் கல்வி சமுதாய பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். 1930 லண்டனில் நடைபெற்ற இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது எந்த அணி? என் மக்களுக்கு நியாயமாக என்ன ஒரே செய்யுளை இரு பொருள்படும்படி பாடுவது எது அப்படின்னு பார்த்தா சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன். இரட்டொரு மொழிதலுடைய வேறு பெயர் என்னது? ஸ்லேடை. அதான் மேலே பார்த்துட்டோம் நம்ம. அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. சரிங்களா? 1930 லண்டன் மொழித்திறன் பயிற்சி வந்து கொடுத்திருக்காங்க. கலந்து கொள்வது இதுல வந்து உங்களுக்கு இங்க ஒரு பேராகிராஃப் அம்பேத்கர் தமது வாழ்வில் என்ன சொல்றாரு? என் மக்களுக்கு நியாயமாக என்ன வழிவகை ஒன்றை கண்டறிந்தார், படிப்பு போராடுவது அப்படிங்கிற விஷயத்தை. அதே சமயத்தில் ஜெனரலா சுயராஜ்ய கோரிக்கைகளை கீழே பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். நம்ம எப்படி ஒரு ஓர் அப்படின்னு ஒடுக்கப்பட்டோருக்கு வேறுபாடு பார்த்தோமோ அதே மாதிரி தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அந்த வேறுபாடு வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது அப்படிங்கிறது எங்க வரும்? அம்பேத்கர் வலியுறுத்தினார். அதே மாதிரி யாருக்காக ஒடுக்கப்பட்டோர் அப்படிங்கிறது எங்க வரும்? தனி வாக்குரிமை நம்ம சிலபஸ் இல்ல, இருந்தாலும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பேஸ் பண்ணிருக்கனால நல்லா பாத்துக்கிறது நல்லது. இதன் விளைவாக தான் என்பது ஒருமையை குறிக்கும், வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தாம் என்பது பன்மையை குறிக்கும். ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கு, ஒரே ஒரு சிங்குலர் இரட்டை வாக்கு. நம்மள சுத்தி ஒரு 4 பேர் இருக்கும்போது தாம் அப்படிங்கும்போது ஒரு 4-5 பேர், அதாவது 2-3 பேருக்கு மேல. ஒன்னு வந்து இந்த வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். இன்னொன்று வந்து ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு தனக்கு தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். இதை ஏற்க மறுத்த காந்தி இதெல்லாம் சிங்குலர்ல யூஸ் பண்ணும். பாருங்க, தான்னா அது எப்படி என்ன என்ன பத்தி பண்ண தன்னை, தன்னால், தனக்கு, தனது எல்லாமே சிங்குலர் தான். இது பார்த்தாலே நமக்கு தெரியும். அதே மாதிரி தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படிங்கிறதெல்லாம் பன்மை தொடர் ப்ளூரல்ல. இது நம்ம ஜெனரலா தெரிஞ்சதான். இங்க பாருங்க, தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவன் தனது கையால் பெற்றுக் கொண்டான். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். ஓகேங்களா? காந்தியடிகள் மாணவன் தனது கையால் பெற்றுக் கொண்டான். இந்த எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்திருக்காங்க. தனது எங்க வரும், தமது எங்க வரும் அப்படிங்கிற கரெக்ட்டா நோட் பண்ணிக்கிறோம். தலைவருங்கும் போது இங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஆனாலுமே வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் சார் தலைவருக்கு இது ஒருமை தானே சார், ஒரே ஒரு ஆள் தானே சார் அப்படின்னா அந்த மரியாதை நிமித்தம் சொல்லுவாங்க. இந்த பாருங்க, மரியாதை பன்மை வந்து என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. அப்ப மரியாதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப வந்து இந்த பூனா ஒப்பந்தத்துல என்ன சொல்லிருக்காங்க? முதலமைச்சர் அவர்கள் வருக வருக அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள்லாம் நிறைய பேர் அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த மரியாதை நிமித்தத்துக்காக தனி தொகுதி வழங்குவது என முடிவு. நாங்கள் கண்டிப்பா இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னா தாங்கள்லாம் இந்த இடத்துல வந்து அவர் ஒருத்தர் தான். பட் உங்களுக்கு நம்ம மரியாதை நிமித்தமா சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல தலைவர் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தமது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. புரிதுங்களா உங்களுக்கு? கேட்பாங்க, மாடுகள் தமது தலையை ஆட்டின நோக்கம் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. நோட் பண்ணி. இப்ப மாடுகளுங்கும் போது ப்ளூரல், அப்ப தமதுங்கிறது வரும். அடுத்து தனது தலையை ஆட்டியது 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப அந்த மரியாதை நிமித்தமா சம்டைம்ஸ் பார்த்தா அவர்கள் இந்திய அரசாங்க சட்டம் வந்து அப்படிங்கிறாங்க. எதுக்காகனா மாநில சுயாட்சி, மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்க, மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க கோடி தேர்தல் நெருப்புக கொடுத்திருக்காங்க, சட்டம் வந்து ஏத்துனாங்க. ஓகே, இதுல பாருங்க கோடி தேர்தல் நெருப்புக என்று அறிவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சிறுமி அதன் அடிப்படையில் கையில் மலர்களை வைத்திருந்தார். ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரை தனது பாதுகாக்க தேர்தலில் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக உழைப்பை நல்கினார். ஏழை விவசாயிகள், தொழிலாளர்களுக்காக என்ன பண்ணாரு? அம்பேத்கர் அவர்கள் தயாரித நிமித்தம் அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அடுத்து வெற்றி பெற்றதுடன் உயர்ந்தோர் கட்சி வேட்பாளர்கள் தம்மை தாமே வெற்றி பெற்றனர். புகழ்ந்து கொள்ள மாட்டார். அவர் மட்டும் வெற்றி பெறல. உயர்ந்தோருங்கும் போது நிறைய பேர் கட்சி வேட்பாளர்கள் 15 பேர் என்ன தம்மை தாமே வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய கட்சி பேர் என்னது? சுதந்திர தொழிலாளர் கட்சி. உயர்ந்தோர் நிறைய பேர் இருப்பாங்க. யார் சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து உருவாக்குறது இவை பார்த்தா யாரு? இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். ஓகே, அடுத்து பாருங்க, நிறைய தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர். இவங்க நிறைய அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பை. அடுத்து பாருங்க குழந்தைகள். குழந்தைகள் போது ப்ளூரல் தான். அப்ப தம்மால் என்ற உதவியாக செய்கின்றனர். ஓகேங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அதே அந்த பிழைத்தொடர் வந்து சொல்றாங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, முதியோர் ஒருவர் தனது கால்களில் செருப்பு இல்லாமல் தன்னால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்து சென்றார். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதழ். அதனை கண்ட கிருஷ்ணா தம்முடைய சித்தப்பாவிடம் துவங்கி வச்சது அவருடைய காலநிலை கொடுக்குமாறு 1927 தம்முடைய வராது. அதுக்கப்புறம் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் கொடுக்குமாறு காலனிகள் தான் இருந்தன. ஓகேங்களா? சமத்துவ சமுதாயத்தை வேறு காலனிகளை இவர் சமாஜ் சமாத சங்கம். சித்தப்பா அம்பேத்கர் என்னென்ன தொடங்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒன்று இடத்துல வந்து தான் சுதந்திர தொழிலாளர் கட்சி, தான் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரிடம் விலையுறுத்தப்பட்ட பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் தாம் தான் வரும். அதுக்கப்புறம் சமாஜ் சமாத சங்கம் காலனிகள் தான் இருந்தன.
ஓகேங்களா. எனவே அதுக்கப்புறம் தனது வேறுபாடுகளை 1930 நாசிக் கோவில் நம்ம நுழைவு மொழி போராட்டத்தில் வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் நம்ம வேற நுழைவு வேற மாதிரி போராட்டம் வரும். நடத்தி இது வெற்றி கொஞ்சம் பார்த்து பெற்றார். வச்சுங்க. பட் இந்த எப்போ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1913 தன்னுடைய அப்படிங்கிறத வரும். நாசிக் இந்த கோயில் தான்ங்கிறது நம்ம நுழைவு ஜென்ரலாக நம்ம போராட்டம். அப்படி அவருடன் விலையுயர்ந்த நாசிக் காலணிகள் தான் கோவில் இருந்தன அப்படிங்கிறத சொல்லுவோம். நுழைவு போராட்டம். பட் ஸோ இதில் யார் plural வெற்றி வரும்போது நம்ம பெற்றா? தான் யூஸ் பண்ணக்கூடாது. அம்பேத்கர். பார்த்தீங்களா? தாம் இந்த தான் யூஸ் வருஷம் பண்ணணும். 1930. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓகேங்களா. தாம் ஓகே, அடுத்து பாருங்க. சரிங்களா? ஓகே. அரசியலமைப்பில் அம்பேத்கருடைய பங்கு 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்திய விடுதலை பெற்றது. ஓகே. அப்ஜெக்டிவ் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமர்ந்த அம்பேத்கர் சட்ட அமைச்சராக அமைந்த அரசியல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் வட்டமேசை மாநாடு, சாசன round table சபையினுடைய conference தலைவராகவும் வட்டமேசை பொறுப்பேற்றுக் மாநாடு. கொண்டார். இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பார்த்தனா பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அவர் தான் வந்து ஒப்பந்தம் அம்பேத்கர் வந்து சட்ட இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் வந்து பார்த்தனா இந்திய அரசியல் சாசன சபையினுடைய தலைவராக உங்களுக்கு 8th தமிழ் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. திருக்குறள் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? போன ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க 1947 ஆகஸ்ட் 29 அரசியல் நிர்ணய மன்றம் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. எப்போ 1947 ஆகஸ்ட் 29 சுதந்திரம் வாங்கி ஒரு 2 வாரம். ஓகேவா? 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. மொத்தம் 7 பேர் அவரோட சேர்த்து. ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, அதாவது டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்து என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. இந்த குழுவில் யார் யார் இருந்தாங்க? கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதராவ், TP கைத்தான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். ஸோ இதை நம்ம வந்து 6th நம்ம ஜிகேல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதில் வந்து யார் இருந்தாங்க, கடைசி வரை யார் இருந்தாங்க, நடுவில் யார் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜிகேல பார்த்துங்க, நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில். அடுத்து பாருங்கள், இக்குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. ஸோ 1947 ஆகஸ்ட் 29 ஓகேங்களா ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1948 பிப்ரவரி 21 ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க, அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு வந்து என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து ரிப்போர்ட். ஓகேங்களா? இது வந்து தீர்மானம் போடுறாங்க. ஓகேங்களா? ஓகே, என்ன தீர்மானம்னா, இந்த மாதிரி அம்பேத்கரை வந்து எழுத வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு ஏற்படுத்துறதுக்கான தீர்மானம் போடுறாங்க. அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணுறது 1948 அடுத்த வருஷம் பிப்ரவரி 21 சரிங்களா? அதுக்கப்புறம் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது. ஓகே, இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டது. இந்திய நாட்டிற்கான சட்டம் வந்து பல்வேறு நாடுகளுடைய சட்டங்களை ஆராய்ந்து அது மூலமாக தான் அதில் எது பெஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணாங்க, சட்டம் இயற்றினாங்க. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களினுடைய உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பு அளிப்பதாக இருந்தது. ஸோ இவருடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படின்னா, குடிமக்களுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்து சொல்கிறாங்க. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. எது? இந்த அரசியலமைப்பு. ஓகே, அரசியலமைப்பு அறிவுக்குழு அரசியலமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமூக ஆவணம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த எழுதப்பட்ட அந்த அரசியலமைப்பு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமூக ஆவணம். ஓகேங்களா? முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, தெரிந்து கொள்வோம். கடைசியாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், புத்த சமயம் மீது பற்று. ஸோ அம்பேத்கர் புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர். ஸோ எந்த சமயங்கிறது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுங்க, புத்த சமயம். ஓகேங்களா? ஓகே, இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956 அக்டோபர் 14 ஓகேவா, அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். ஓகேங்களா? எப்போ? 1956 அக்டோபர் 14 அந்த நாள் அன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான மக்களோட புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957 வெளியானது. அவர் எழுதிய புத்தகம் என்னது? புத்தரும் அவருடைய தம்மமும். ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தரும் அவரின் தம்மமும்.
எப்போ வெளியாச்சு? 1957. ஓகேங்களா? ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். ஸோ அம்பேத்கர் எப்போ காலமானார்? 1956 டிசம்பர் 6. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்துருந்தாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1990. இவர் இறந்ததுக்கப்புறம் 1990 அம்பேத்கருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இதோட புக் பேக் பாருங்கள். இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது, இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சமாஜ் சமாத இயக்கம். சமாஜ் சமாத இயக்கம். அடுத்து 4th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு என்ன விருது கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பாரத ரத்னா விருது கொடுத்துச்சு. எப்போ? 1990 கொடுத்துருக்கோம். இந்த சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 1930 ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேண்ணா? ஸோ இதில் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், கோடிட்ட நிரப்புக. ஓகே, இந்த கோடிட்ட நிரப்புக பாருங்கள். புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னது? புத்தரும் அவருடைய தம்முமும். ஓகேங்களா? புத்தரும் அவருடைய தம்மமும். ஓகேங்களா? அடுத்து அம்பேத்கர் நிறுவிய கட்சியினுடைய பெயர் என்னன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஓகேங்களா? அடுத்து பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார், லண்டன் சென்றார். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கோடிட்டு எடுத்து நிரப்புக. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தா அந்த அம்பேத்கர் படம் முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், பால் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோமகள். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய இயற்பெயர் என்ன பார்த்தோன்னா ராஜலக்ஷ்மி. ஸோ அவங்களுடைய நூல்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசினுடைய விருது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகே, என்னது? அன்னை பூமி. அப்போ அந்த அன்னை பூமியினுடைய ஆசிரியர் யார்? ராஜலக்ஷ்மி அவர்கள் தான், அதாவது கோமகள். அவங்க எழுதின மற்ற நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். இந்த தமிழ் அன்னை விருது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பல்கலைக்கழகம், தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டி, அவங்க வந்து தமிழ் அன்னை விருதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க எழுதின நூல்கள் என்னது? உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் பொருந்தாத வீட்டில் கேட்டாலும் கேட்பாங்க, அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அணி இலக்கணம். ஆக்சுவலாக அணி இலக்கணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அணி வந்து பார்த்திங்கன்னா ஊருப்பட்ட அணி இருக்குது. சரிங்களா? அணி எதுக்கு சேர்த்துறேன்? இப்போ நாம் எதுக்கு அணிகலன்கள் அணிஞ்சிக்கிறோம்? மூக்கில் கம்மல், லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா காதில் தோடு, கழுத்தில் செயினில் எதுக்கு போட்டுக்கிறாங்களோ அழகாக காட்டுறதுக்கு. அதே மாதிரி ஒரு செய்யில அழகாக ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணம். அந்த அணிகளை வந்து பார்த்திங்கன்னா அதற்குன்னு இலக்கணம் இருக்குது. அது மாதிரி நிறைய அணிகலன் இருக்குது. இப்போ வளையல், ஒட்டியானம், செயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா முகப்பு வச்சது, 2 ரெட்டை வடை, 4 வடை, என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அணிகளில் நிறைய அணி இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரட்டுற மொழிதல் அணி, இந்த மாதிரி 3 அணி தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய அணி இருக்குது. வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்குது, ஊமை அணி இருக்குது, உருவக அணி இருக்குது, தற்குறிப்பேற்ற அணி இருக்குது, உயர்வு நவிர்ச்சி அணின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வரப்போகிற மேலை வகுப்புகளில் அங்கங்கே பார்ப்பீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடுத்துருக்க 3 அணி மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இதில் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்லிடுவார், ஒருத்தர் வந்து மலையப்பங்கிறது சிறந்த உழைப்பாளி. அவர் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையில் அக்கறை செலுத்தாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பிங்க பாரு, சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உழைக்க முடியும், உழைச்சாதான் பொருள் சேர்த்த முடியும். ஸோ உங்களுக்கு பொருள் வேணும்னா நீங்கள் எதை முதல்ல பேணி காக்கணும்? உங்களோட உடல் நலத்தை. ஸோ ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லாமல் புரிய வைக்கிறது. ஓமையை மட்டும் கூறிட்டு போயிடுவாங்க, ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதன் மூலம் கூற வந்த கருத்தை நம்ம வந்து சொல்கிறது. சரிங்களா? இப்போ படத்துலலாம் சொல்லுவாங்க, காமெடியாக சொல்லுவாங்க, தேங்காய் வேணுன்னா தென்னை மரம் ஏறி தானே ஆகணும். அப்படின்னா என்னென்னா, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உனக்கு கிடைக்கும். சார், நான் உட்காந்து படித்தா முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா நாளைக்கு போய் கெத்தாக கவர்மெண்ட் ஜாப்பில் உட்கார முடியுமா? முடியாது. ஸோ தேங்காய் வேணுன்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும். அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்க?
உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கஷ்டப்பட்டு உழைச்சாதான் கிடைக்கும். அது மாதிரி ஓமையை மட்டும் சொல்லிட்டு கூற வர கருத்தை உணர வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. சரிங்களா? இதுக்கு அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். சரிங்களா? கடலோடா கால்வல் நெடுந்தேர் என்னது? பெரிய தேரு எதுல ஓடாது? நிலத்துல தான் ஓடும், கடல்ல ஓடாது. அதே மாதிரி கடல்ல ஓடக்கூடிய நாவாய், கடலோடும் நாவாய், நாவாய்னா என்ன? கப்பல். ஓடா நிலத்து, நிலத்துல ஓடாது. என்ன சொல்ல வராங்க? கப்பல் நிலத்துல ஓடாது, அதே மாதிரி தேரு கடல்ல ஓடாது. அதனால என்ன சொல்ல வராங்க? பொருத்தமில்லாத இடத்துல உன்னால வெற்றி பெற முடியாது. சரிங்களா? நீங்க தண்ணியில முதலைகிட்ட தப்பிக்க முடியாது, ஆனா தரையில ஓடி தப்பிச்சுக்கலாம். ஏன்? தண்ணியில தான் முதல்ல வந்து ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு புரியுதா? ஒரு மேடான நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யானைகிட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியும், சமவெளியில யானைகிட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியாது. நீங்க எங்க ஸ்ட்ராங்கோ அங்கதான் உங்களால வெற்றி பெற முடியும். அதை தான் வந்து சொல்ல வராங்க பிரிது மொழிதல் அணி. இதை கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை கொடுப்பாங்க, ஊமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி எதுன்னு கேட்பாங்க. மீனிங்கை பார்த்துங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, உங்களோட எடுத்துக்காட்டை பார்த்துங்க. ஸ்கூல் புக்கில் இன்னொரு குறள் கொடுத்துருப்பாங்க. பிலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின். நான் இதை வந்து ஒரு இதுவாகவே கொடுத்துருப்பேன், ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்துருப்பேன். பிலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின். அதாவது மயில் தொகை வெயிட்டாக இருக்காது, அதுவே மயில் தொகை நிறைய ஒரு 10 டன் மயில் தொகை ஒன்றாக கட்டி ஒரு தேரில் வச்சிங்க, ஒரு இழுத்துட்டு போகிற ஒரு வண்டியில் வச்சிங்க அப்படின்னா அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் போனோமா அதுவே பெருசாகி ஒரு பெரிய தப்பு நடந்துக்கிறதுக்கு காரணமாயிடும். ஸோ அந்த மாதிரி சொல்ல வர வேண்டிய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊமை சொல்லி தான் சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் ஊமை மட்டும் கூறி விட்டுட்டு போயிடுது. அது உள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி. சரிங்களா? அதாவது இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள்ள ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? தேனும் வெள்ளச்சக்கையும் இனிப்பு சுவையுடையது, ஆனால் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளச்சக்கரை உடலுக்கு தீங்கு செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? இனிப்பு. புரியுதுங்களா? ஒரே மாதிரி இப்போ பனை மரத்துக்கு கீழே நின்று பால் குடித்தாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல் போதை தரக்கூடியது, தீங்கானது. பால் உடலுக்கு நல்லது. ஆனால் ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? ரெண்டுமே வெள்ளையாக இருக்கும், ரெண்டுமே அழகாக வெள்ளையாக கொல கொல கொலன்னு இருக்கும். ஸோ ரெண்டு பொருளுக்கும் இடையே இருக்கிற ஒரு ஒற்றுமை கூறி அதில் இருக்கிற ஒன்றை வந்து வேறுபடுத்தி காட்டுறதா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு நீங்கள் எதற்கு வேண்டாலும் வைக்கலாம். மொபைல் இருக்குது, யூடியூப் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை பார்த்து கற்றுக்கவும் முடியும், அதே மாதிரி தேவையில்லாத ரீல்ஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணவும் முடியும். ஒரு விஷயத்தை பார்க்கறது மொபைலுக்கான ஒற்றுமை, ஒரு சேனலுக்கான ஒற்றுமை. 2 யூடியூப் சேனல் இருக்குது, ஒன்று ஃபன்னை மட்டும் போகிறது, இன்னொரு யூடியூப் சேனல் இன்ஃபர்மேஷனு. ரெண்டுமே என்ன ஒற்றுமை? யூடியூப்பில் தான் இருக்குது. அது 2 வீடியோவுமே யூடியூப்பில் தான் இருக்குது, 2 சேனலுமே யூடியூப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை கூறி அதில் இருக்கிற வேற்றுமை படுத்தி காட்டுறதா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே சுட்டவடு. ரெண்டுக்கும், தீயினால் சுட்ட புண்ணுக்கும் நாவினால் சுட்டதுக்கும், நாவினால் நம்ம ஒருத்தர் திட்டுறதுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமை என்ன? வடு. வடுங்கிறதா ஒற்றுமை. ஆனால் நெருப்பும் சுடும், கொடுமையான சொல்லும் சுடும். நெருப்பில் சுட்ட புண் ஆறி போயிடும். சரிங்களா? உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது. வடு ரெண்டுக்குமே இருக்கும். சுடும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒற்றுமை. ஒருத்தர் திட்டிவிட்டிங்கன்னா அந்த சுருக்குன்னு சொல்லிவிட்டான், சுற்றுச்சிம்பாங்கல்ல, நாம் பேசுகிற மோசமான வார்த்தைகளும் சுடும், அதே மாதிரி நெருப்பும் சுடும். என்ன? நெருப்பில் சுட்ட புண்ணு ஆறி போயிடும், வடு இருக்கும். ஆனால் உள்ளத்தில் பட்ட வடு வந்து பார்த்திங்கன்னா ஆறவே ஆறாது, இந்த புண்ணு ஆறவே ஆறாது, அது அப்படியே இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை சுடும், ஆனால் ஒன்று ஆறும் இன்னொன்று ஆறாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி. சரிங்களா? அப்புறம் இன்னொரு குறள் கூட வரும்,
தேவர் அணையர் கயவர் அவேர்தம் அப்படின்னு ஒரு குறள் வரும். ரெண்டுக்கும் என்ன, தேவரும் கயவர்களும் நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் உண்மையாலுமே நல்லவங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மோசமானவங்க அவங்களோட எண்ணங்களால். சரிங்களா? அடுத்து இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணினா என்ன, ஒரே சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு கூறுவது. ஒரு சொல் அல்லது ஒரு சொல் அல்லது தொடர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொருள் தர மாதிரி சொல்றது. அவனை வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்றது. எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம், நல்லா கவனிச்சு அனுப்பலாம், இல்லை அவனை போட்டு பொழந்தும் தள்ளலாம். சரிங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் காலில் அடைபட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து காலில் எந்த ஊருக்கு பயணச்சீட்டை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காயம்பட்டுச்சுன்னு கேட்குறாரு. ரெண்டுக்குமே ஒரு பதில் சொல்கிறார், செங்கல்பட்டு. செங்கல் உளுந்து கால் போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறது ஒரு பதில், செங்கல்பட்டுக்கு போகிறேன் டிக்கெட்டு கொடுன்னு சொல்கிறது ஒரு பொருள். 2 கேள்விக்கும் ஒரே பொருள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பொருள் தர மாதிரி ஒரு பாடலை அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல். இதற்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பே. 2 பொருளை ஏதோ சொல்லியிருக்காங்க, நாயும் தேங்காயும். தேங்காயிலையும் ஓடு இருக்கும், ஓடும் இருக்கும், தேங்காய் ஓடு இருக்கும், உள்ள இருக்கிற பத்து வெள்ளையா இருக்கும், அதனுள் வாய் வெளுத்திருக்கும். சரிங்களா? தேங்காய் கோணம் இல்லாமல் குலையாக தொங்கும், குலையாம தொங்கும், குனியாம குலையா அப்படியே தொங்கும். இது எப்படி நாய் கோப்பானா, நாயும் ஓடிட்டு இருக்கும், இல்லை ஒரு இடத்துல படுத்திருக்கும், குலைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்படாது, அதோட வாயும் உள்ள பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு உமைப்படுத்தி சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. வாரி களத்தடிக்கும் வந்தபுன் கோட்டை புகும், போரில் சிறந்து பொலிவாகும், யானைக்கும் வைக்கோல் புல்லுக்கும் சமம் அப்படின்னு வந்து ஒரு பாடல்ல வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் படுற மாதிரி சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் அணி அல்லது சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. அணி இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் இல்லைன்னா நிறைய இருக்கு. வஞ்ச புகழ்ச்சி அணி இருக்கு, உயர்வு நவிர்ச்சி அணின்னு இருக்கு, ஓமை அணி இருக்கு, உருவக அணி இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குது. அது ஒவ்வொரு இப்போ 9வது 10வதுலாம் படிக்கும்போது அந்த அணி இலக்கணத்தில் அதுக்கேற்ற மாதிரி அணிகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 3 அணிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அணி இலக்கணத்துடைய சரியான விடை அதை புக் பேக் பாருங்கள். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும், உவமை மட்டும் இடம்பெறும். 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது எந்த அணி? வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டுற மொழிதல், சிலேடைன்னு சொல்லுவாங்க. இரட்டுற மொழிதலுடைய வேறு பெயர் என்னது? சிலேடை. அதான் மேலேயே பார்த்துட்டோம் நம்ம, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அடுத்து மொழியை ஆள்வோம். மொழித்திறம் பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் தமது வாழ்வில் புதிய திருப்பம் காண வழிவகை ஒன்றை கண்டறிந்தால் படிப்பு 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 அப்படிங்கிற விஷயத்த ஓகே அது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. நம்ம எப்படி ஓர் அப்படின்னு ஒரு வேறுபாடு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு தான் அப்படிங்கிறது எங்கே வரும், அதே மாதிரி தாம் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படிமா கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நமக்கு இலக்கணம் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இங்கே பாருங்கள், தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். அதாவது இது வந்து தான்ங்கிறது தன்னை பற்றி, அதாவது ஒரே ஒரு சிங்குலர் மட்டும்தான். தாம்ங்கிறது நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கும்போது தாம் அப்படிங்கும்போது ஒரு 4-5 பேர், அதாவது 2-3 பேர்த்துக்கு மேலே. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் சிங்குலரில் யூஸ் பண்ணும். பாருங்கள், தான்னா என்ன, என்னை பற்றி மட்டும், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, இதெல்லாமே சிங்குலர் தான். இது பார்த்தாலே நமக்கு தெரியும். அதேமாதிரி தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படிங்கிறதெல்லாம் பன்மை தொடர், ப்ளூரலில். ஸோ இது நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுதான். இங்கே பாருங்கள், தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இந்த எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. தனது எங்கே வரும், தமது எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி. தலைவருங்கும் போது இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஆனாலுமே வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸு சார் தலைவருக்கு இது ஒருமை தானே சார், ஒரே ஒரு ஆள் தானே சார் அப்படின்னா அந்த மரியாதை நிமித்தம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மரியாதை பன்மை. அப்போ மரியாதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து திரு
முதலமைச்சர் அவர்கள் வருக வருக அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள்லாம் என்னது நிறைய பேர் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த மரியாதை நிமித்தத்துக்காக சொல்கிறது. தாங்கள் கண்டிப்பாக விழாவுக்கு வரணும் அப்படின்னா தாங்கள்லாம் இந்த இடத்துல வந்து அவர் ஒருத்தர் தான். பட் நம்ம இந்த மரியாதை நிமித்தமாக சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல தலைவர் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தமது அப்படிங்கிற அந்த ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறோம். புரிதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், மாடுகள் தமது தலையை ஆட்டின. இப்போ மாடுகளுங்கும் போது ப்ளூரல், அப்போ தமதுங்கிறது வரும். கன்று தனது தலையை ஆட்டியது. கன்று தனது தலையை ஆட்டியது, அப்போ இது வந்து சிங்குலர். தனதுங்கும் போது சிங்குலர் கன்றுங்கிறது. அப்போ இந்த மரியாதை நிமித்தமாக சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா அவர்கள் தமது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது மரியாதை நிமித்தம், மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் பாருங்கள், கோடி தேர்தல் நிரப்புக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், கோடி தேர்தல் நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தார். தனது வருமா தமது வருமா? சிறுமிங்கிறது சிங்கிள் பர்சன் தான், அப்போ தனது. அடுத்து, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். ஓகேங்களா? தமது. அம்பேத்கர் அவர்கள் அந்த மரியாதை நிமித்தம் அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அடுத்து பாருங்கள், உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த இடத்துல உயர்ந்தோருங்கும் போது நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். ஓகேங்களா? அடுத்து, உயர்ந்தவங்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க, யார் வேணா இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்கள், இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். இவைங்கிறது இந்த இடத்துல நிறையா, இதுன்னா தான் சிங்குலர், இவைங்கிறது நிறையா. அப்போ தாம் எனக்கு பிடித்த நூல்கள். அடுத்து பாருங்கள், குழந்தைகள் போது ப்ளூரல் தான். அப்போ தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன அடுத்தது? ஸோ இதில் வந்து அதே அந்த பிழை தொடர் வந்து சொல்கிறாங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், முதியோர் ஒருவர் தனது கால்களில் செருப்பில்லாமல் தன்னால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்து சென்றார். ஸோ இப்போ தனது தான் வரும், ஏன்னா முதியவருங்கும்போது சிங்கிள் பர்சன் தான். அதனை கண்ட கிருஷ்ணா தம்முடைய சித்தப்பாவிடம் அவருடைய காலணிகளை கொடுக்குமாறு கூறினார். அதனை கண்ட கிருஷ்ணா தம்முடையன்னு வராது, தன்னுடைய காலணிகளை கொடுக்குமாறு கூறினார். அவரிடம் விலை உயர்ந்த காலணிகள் தான் இருந்தன. எனவே தனது வேறு காலணிகளை பிறகு தருமாறு சித்தப்பா கூறினார். ஓகே, மற்றதெல்லாம் ஓரளவு இதாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து தான் அப்படிங்கிறது வராது, காலணிகள்ங்கும் போது தான் வராது. ஓகே, ப்ளூரல் ஃபார்முங்கனால அவரிடம் விலையுயர்ந்த காலணிகள் தான் தாம் தான் வரும். விலையுயர்ந்த காலணிகள் தாம் இருந்தன. எனவே தனது வேறு காலணிகளை பிறருக்கு தருவதாக சித்தப்பா கூறினார். ஸோ ஒரு சிலது நம்ம மொழி வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் நம்ம வேறு மாதிரி வரும். இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தன்னுடைய அப்படிங்கிறத வரும். இந்த தான்ங்கிறது நம்ம ஜென்ரலாக நம்ம அப்படி தான், அவருடன் விலையுயர்ந்த காலணிகள் தான் இருந்தன அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம. பட் நம்ம ப்ளூரல் வரும்போது நம்ம தான் யூஸ் பண்ணக்கூடாது, பார்த்தீங்களா? தாம் தான் யூஸ் பண்ணணும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாம்ங்கிறது போட்டு வச்சுங்க. சரிங்களா? ஓகே, வேறு என்ன? பின்னொரு வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு. ஓகே, இது ஜென்ரலாக கேட்டது தான். அடுத்து கலைச்சொல் அறிவோம். இங்கே பாருங்கள், அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். ஓகேங்களா? நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ட், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம். வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான் வட்டமேசை மாநாடு. இரட்டை வாக்குரிமை, டபுள் ஓட்டிங். பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி, அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 8th தமிழ் இயல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட வந்து இந்த திருக்குறள் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? போன இயலில் நம்ம திருக்குறள் மிஸ் பண்ணிட்டோம், அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவதை பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா, அந்த சின்ன இதுக்கு ஆசைப்படாதீங்க, முயற்சி வந்து பெருசாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெரிய முயற்சியே பெருமை தரும் அப்படிங்கிற மாதிரி. காட்டு முயலுக்கு வந்து வீழ்த்துறதுக்கு பார்க்காதீங்க, யானைக்கு குறி வைங்க, அது தவறி போனாலும் பரவாயில்ல, அது நமக்கு பெருமையை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது எந்த அணி என்ன பார்த்தீங்கன்னா, பிரிது மொழிதல் அணி. ஓகே, அது அணி இலக்கணம் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுங்க, போதுமானது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். பேராண்மை என்பதருகண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எஃகு. ஓகேங்களா? ஸோ இது சீர்பிடிச்சு படிக்கணும். ஓகேங்களா? நான் அப்படியே அதில் இருக்கிறது சொல்கிறேன், நான் விளக்கத்தை மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறள் நீங்களே படிச்சுக்கோங்க. திருக்குறள் மனப்பாடலாம் பண்ண தேவையில்ல, ஒரு வாய் விட்டு படிங்க, போதுமானது. சரிங்களா? ஸோ பாருங்கள், பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கும் துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையினுடைய கூர்மை என்பர்னு சொல்கிறாங்க. ஸோ பகைவரை எதிர்த்து நிற்கிறது ஆண்மை, அந்த பகைவருக்கே துன்பம் வரும்போது உதவி செய்கிறதுங்கிறது அந்த ஆண்மையினுடைய கூர்மை அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு
விரோதிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் வீரத்தை காட்டுறது ஆண்மை. ஆனால் அவங்க கஷ்டப்படும் போது போய் ஹெல்ப் பண்ணுறது அதை விட வந்து பார்த்தோன்னா உங்கள் ஆண்மையினுடைய கூர்மை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் துறப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய இதில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த திருக்குறள் நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர்கள் நட்பு பழக பழக இன்பம் தரும். ஸோ இது வந்து என்ன வந்து ஊமையணி. ஸோ ஊமையணி என்னது, தொடர்பு படுத்தி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணி சொல்கிறது. இதில் பாருங்கள், நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தரும், அதுபோல் பண்புடையவர்கள் நட்பு பழக பழக இன்பம் தரும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. ஸோ நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியதன்று, நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, நண்பர்கள் தப்பு பண்ணால் அதை கண்டிக்கிறதும் வந்து ஒரு நட்போட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து, ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். ஸோ மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தரை வந்து என்ன எதுனே தெரியாமல் நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சாகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிமா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது பாருங்கள், கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு, அத்துன்பமே நமக்கு நண்பர்களுடைய உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான நண்பன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த துன்பத்திலையும் ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும், வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்னது, செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும், வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்குறளுடைய விளக்கம் தான். ஓகேங்களா? அதாவது பணம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன இருக்கணும், பணிவாக இருந்துக்கணும். பணமே இல்லாத இருக்கும்போது நம்ம என்கரேஜாக இருந்துக்கணும். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், குன்றின் அணையாருள் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணியளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லவராக இருந்தாலுமே, பெருமை சேர்த்திருந்தாலுமே, உங்கள் பேர் வந்து நல்ல பேர் வாங்கியிருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிவிடும், அழிச்சு விட்டுரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது, இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் சொல்கிறாங்க. ஸோ நல்ல பண்புடைய சான்றோர் பெரியவங்களாக இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இப்பவும் இயங்கிட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த உலகம் எப்போவே மண்ணுக்குள்ளே போய் புதைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். ஸோ ஒரு பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது, இல்லை சரியாக கழுவாமல் இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் போய் பால் ஊற்றினா என்ன ஆயிடும், அந்த பால் கெட்டு போயிடும். அதுபோல் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பண்பு நல்ல குணம் இல்லாமல் உங்களுக்கு என்ன தான் நீங்கள் பெருஞ்செல்வம் சேர்த்து வச்சாலும் அது பயன் இல்லாமல் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது ஓமையணி, ஓமைப்படுத்தி சொல்கிறாங்கல்ல. ஓகேங்களா? கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது வந்து ஓமையணி. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் புக் பேக் கொடுத்துருக்காங்க, என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஆண்மையின் கூர்மை. ஆண்மையினுடைய கூர்மை என்னது, பகைவருக்கு உதவுதல். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். எது குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்தப்பையும் வந்து பார்த்தா நமக்கு ஊக்கம் வந்து குறையக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பெருஞ்செல்வம் அப்படிங்கிறத பிரித்தெழுதுக, பெருமை ப்ளஸ் செல்வம். ஓகேங்களா? பெருஞ்செல்வம் என்னது, பெருமை ப்ளஸ் செல்வம். அடுத்து ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஊராண்மை அப்படின்னா ஊர் ப்ளஸ் ஆண்மை. ஓகேங்களா? அதான் என்னது, ஊராண்மை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், திரிந்து ப்ளஸ் அற்று. என்னது, திரிந்து ப்ளஸ் அற்று. இதுக்கான சேர்த்தெழுதுக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிந்தற்று. ஆப்ஷன் பி, திரிந்தற்று. ஓகேங்களா? ஓகே. ஸோ பொறுத்துக, மேபி இந்த பொறுத்துக வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்க்கலாம். இன்பம் தருவது எது நமக்கு இன்பம் தரும், பண்புடையவர் நட்பு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நட்புங்கிறது என்ன, நட்புங்கிறது என்னது, சிரித்து மகிழ மட்டுமன்று அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. பெருமையை அளிப்பது எது, குன்றி மணி அளவு தவறு செஞ்சால் கூட உங்கள் பெருமையை அழைச்சி விட்டுரும். ஓகே. பணிவு கொள்ளும் காலம் எது,
பணிவாக இருக்கக்கூடிய காலம் என்னது? செல்வம் மிகுந்த காலம். அப்போ தான் நம்ம பணிவாக இருக்கணும். பயனின்றி அழிவது என்னது? நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. நம்ம வந்து திருக்குறளுடைய விளக்கத்தை பார்த்துங்களா, அந்த விளக்கத்திலிருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கங்கிறது தான் இந்த ஒரு சாம்பிள். இப்படி தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த மீனிங் என்னங்கிறது நம்ம சரியாக ஒரு இடம் ரீட் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா இயல் 8 கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம்.